ஈவினிங் டீயோட சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பன்னீர் சமோசா ஈஸியாக செய்யலாமா? ஒரே ஒரு கப் கோதுமை மாவு, கொஞ்சமாக ஓமம், தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பசைஞ்சு ரெடி பண்ணி வச்சு ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். பேனில் எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே மல்லிப்பொடி, வத்தல் பொடி, கரம் மசால் பொடி, உதிர்த்து வச்ச பன்னீர் சேர்க்க வேண்டியதுதான். நான் ஹோம்மேட் பன்னீர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே உப்பு போட்டு கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. சமோசா ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோதுமை மாவை சப்பாத்திகளை திரட்டி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு தோசை தவாவில் போட்டு ஹாஃப் குக் பண்ணி எடுக்கணும். நான் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ கோன் ஷேப் பண்ணி இந்த மாதிரி ஸ்டஃபிங் ஃபில் பண்ணி ஓரங்களை பேஸ்ட்டால் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா கடையில் கிடைக்கிற அதே ஷேப்பில் நமக்கு சமோசா சூடான ஆயிலில் மீடியம் ஃப்ளேமில் அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா ஷேப் மட்டும் இல்லை, டேஸ்ட்டு கூட கடையில் கிடைக்கிறத விட அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லணும். தேங்க்யூ.